மார்க்கெட்டிங்கில் முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டியது டெலிகாலிங் தான். டெலிகாலிங்ன்றது ஒரு பேசிக்கான ஒரு மார்க்கெட்டிங் டாஸ்க். ஆக்சுவலி டெலிகாலிங்கில் ஏகப்பட்ட பேசிக் சர்க்கம்டன்ஸ் நிறைய இருக்குது. இது எதுவுமே தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நம்பர் லிஸ்ட் எடுத்துப்பாங்க. லிஸ்ட் எடுத்துட்டு உடனே ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு, ஹலோ சார், ஐ எம் திவ்யா ஃப்ரம் ஐசிசி பேங்க் ரிகார்டிங் ஹோம் லோன் சொல்லிட்டு இவங்க பாட்டு கண்டினியூவாக நான் ஸ்டாப்பாக வந்து அந்த என்ன ஸ்கிரிப்டில் எழுதி கொடுத்தாங்களோ அதை பார்த்து அப்படியே ஒப்பிப்பாங்க. அது நிறைய கால்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஹோம் லோன் பண்ணுறவங்க, சிம் கார்டுக்கு பண்ணுறவங்க, இந்த ரியல் எஸ்டேட்டுக்கு பண்ணுறவங்க, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிராளுடைய என்ன மனநிலையில் இருக்காங்க, நம்மளுடைய பேசுறதை கேட்குறாங்களா இல்லையா அப்படின்ற எந்த சென்ஸுமே இல்லாமல் கால் பண்ணுறவங்க. போகும்போது நான் பாருங்க 70 கால் பேசிட்டேன், 80 கால் பேசிட்டேன்னு சொல்லி கணக்கு எழுதி கொடுத்துட்டு போவாங்க. ஆக்சுவலி ஒரு டெலிகாலிங்ன்றது அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு 20 கால் பேசினா கூட அது உருப்படியான கால்ஸாக இருக்கணும். அது எப்படி? முதல்ல வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டேட்டா பேஸ் கரெக்டான டேட்டா பேஸா, இவங்க கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸான்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கூட கால் பண்ணி பேசுறதுக்கு முன்னே நான் முதல்ல சொன்ன போல ஃபர்ஸ்ட் மெயில் அமைச்சிருக்கணும், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அமைச்சிருக்கணும், அதுக்கப்புறம் மூணாவதாக நீங்கள் கால் பண்ணணும். இந்த மூணாவது நீங்கள் கால் பண்ணும்போது ஒரு கான்வர்சேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களை சொல்லக்கூடாது. இப்போ உங்கள் பேர் திவ்யானா, சார் ஐ எம் திவ்யா ஃப்ரம் ஐசிசி பேங்க் அப்படிலாம் சொல்லக்கூடாது. எடுத்த உடனே நீங்கள் குறிப்பிட வேண்டியது முதல்ல அவங்களுடைய பேரை, அவங்களுடைய கம்பெனியை. இப்போ உதாரணத்துக்கு அவர் பேர் சிவகுமார்னு வச்சுங்களேன். சார் சிவகுமார் சாருங்களா, எஸ்எம் என்டர்பிரைசஸ் தானே சார், திருச்சி அப்படின்னு. இப்போ மறுபடியும் பாருங்க, இந்த லைனப் பாருங்க. ஃபர்ஸ்ட் அவருடைய பேரை நீங்க கேட்டு கன்ஃபார்ம் பண்றீங்க, அதுக்கப்புறம் கம்பெனி நேமை கேட்டு கன்ஃபார்ம் பண்றீங்க, அதுக்கப்புறம் அந்த ஊரை கன்ஃபார்ம் பண்றீங்க. இந்த மூணும் கேட்குற அந்த டோன் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு இயந்திரத்தனமா இருக்கக்கூடாது. அதுதான் டெலிகாலில் ரொம்ப முக்கியம். அதே போல ரொம்ப லவுடாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த பேசுகிற அந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, சார் சிவகுமார் சாருங்களா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு அவருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு சைக்கலாஜிக்கல் பாண்டிங் வந்து கிரியேட் ஆகணும். அப்போதான் அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். நீங்கள் வந்து பேசுகிற கால்ஸ்லேயே வந்து அந்த மார்க்கெட்டிங் கால் என்று தெரியக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பேர் பண்ணுற கால், நமக்கு வரக்கூடிய கால்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டெலிகாலிங்காக இருக்குது. ப்ரொஃபஷனலாக தான் நீங்கள் பேசணும், பட் என்னன்னா அந்த டோனில் வந்து கொஞ்சம் பர்சனலாக இருக்கணும். ப்ரொஃபஷனலில் கொஞ்சம் பர்சனலாக இருக்கணும். சார் சிவகுமார் சாருங்களா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஆமாங்க, யார் பேசுறீங்கன்னு கேட்பாரு. சார் எஸ்எம் என்டர்பிரைசஸ் தானே, திருச்சி அப்படின்னு கேட்கணும். ஸோ இந்த மைல்டான டோனு ரொம்ப வந்து ஒரு லோ வாய்ஸில் நீங்கள் பேசும்போது என்ன ஆகும்னா, ஒரு கன்வின்சிங், ஒரு ப்ளீஸிங்காக இருக்கும், கேட்கறதுக்கே கொஞ்சம் இனிமையாக இருக்கும். ரொம்ப சவுண்டாக பேசக்கூடாது. எதுக்காக நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஃபீமேல் டெலிகாலர்ஸ் அப்பாயின்ட் பண்ணுறோம்னா, அந்த சன்னமான குரலுக்கும் ஈஸி கேட்சிங்கான அந்த குரலுக்கான வாய்ஸ்க்காக தான் நம்ம அவங்கள பேச வைக்கிறோம். ஆனால் அவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாக பேசுறது, ரொம்ப வேகமாக பேசுறது, ரொம்ப படபடபடன்னு பேசிட்டு அதை ஒப்பிச்சு முடிக்கணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப ராங் டெலிகால். இப்போ என்ன ஆகும்னா, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, பட் உங்களுக்கு ரிசல்ட் வராது. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிடும் ஒரு மார்க்கெட்டிங் கால்னு சொல்லிட்டு உடனே அவங்க இல்லை இன்ட்ரெஸ்ட்ல நான் பேசுறேங்க, அப்புறம் இங்கே வெளியே இருக்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால சமய சந்தர்ப்பம், அவங்க சமய சந்தர்ப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும். இப்போ பாருங்க, சார் நீங்கள் சிவகுமார் சாருங்களா, எஸ்எம் என்டர்பிரைசஸ் தானே சார், திருச்சி, இப்படி இந்த மாதிரி கேப் விட்டு நீங்கள் சொல்லும் போதே உங்கள் கால் அவர் கேட்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே அவர் வந்து ஆமாங்க சொல்லுங்கன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இதை கேட்பாரு. இல்லைன்னா வேணான்னு சொல்லி கட் பண்ணிடுவாரு. நீங்கள் அப்பவே வந்து சுதாரிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த 3 விஷயம் கேட்குறீங்க, கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, ஆமாங்கன்னு சொல்லும்போது, சார் நான் திவ்யா பேசுகிறேன், ஹோம் லோன் பர்பஸ்க்காக நான் கால் பண்ணியிருக்கேன், நீங்கள் கூட கொஞ்சம் என்கொயரி பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன், அது விஷயமா தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சார் நான் சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கப்புறமா அவர் கேட்க தயாராக இருந்தாருன்னா அதுக்கப்புறம் யூ கேன் கோ ஹெட். டைம் டியூரேஷனில் பாருங்கள், மொத்தமே ஒரு 10 செகண்ட்குள்ள அவங்கள பற்றி, அவங்களுடைய கம்பெனி பற்றி, அந்த ஏரியா பற்றியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. நீங்கள் யார், நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன பர்பஸ் பண்ணியிருக்கீங்கன்றதையும் நீங்கள் வந்து கன்வே பண்ணிட்டீங்க. ஸோ தட் இந்த 10 செகண்டுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த கஸ்டமருக்கான அந்த டெலிகாலிங் கான்வர்சேஷன் நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை பேசி முடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த கஸ்டமர் அப்ரோச்சில் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் சொதப்பிட்டீங்க, ஸ்டார்டிங்கில் அவர் வெறுப்பாயிட்டாரு, இல்லை ஸ்டார்டிங்கில் ஒரு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது கால்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக தான் ஆகிடும். அந்த கான்வர்சேஷன் இப்போ நான் சொன்ன போல் நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும்.